ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த Toshiba போர்ட்டபிள் எஸ்எஸ்சியோட அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆ இதே ரேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, Seagate ஹார்ட் டிஸ்க்கும் வருது எக்ஸ்டர்னலு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் வாரண்டி பிளஸ் ரிகவரி சப்போர்ட்டும் இருக்கு. பட் இதில 3 இயர்ஸ் வாரண்டி தான் இருக்கு. ஆனா நான் ஏன் இது சூஸ் பண்ணேன்றத வந்து சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, USB 3.2 ஜென் 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடா இருக்கும். அதே மாரி அம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட்டட் NTFS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் NTFS ஃபார்மேட்டட் அப்படின்றது வந்து, அது ஒரு பெரிய டாபிக். வேணா இன்னொரு வீடியோல சொல்றேன் அத பத்தி. ஸோ உங்களுக்கு யாருன்னா அந்த வீடியோ வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றேன். இல்ல ஆல்ரெடி யாருன்னா தெரிஞ்சது அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இது எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,900 வருது. நம்ம வந்து ரூ. 5,500 கிட்ட கஸ்டமருக்கு சேல் பண்றோம். பட் நமக்கு Seagate வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லேண்டிங் பிரைஸ் இத விட ஒரு ரூ. 300 கம்மியாவே வந்தது. பட் இருந்தாலும் நம்ம இதுதான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இத அன்பாக்ஸ் பண்ணலாம். மேல சீல் இருக்கு. அத ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாக்ஸ இப்போ ஓப்பன் பண்றோம். ஸோ பாக்ஸ்க்குள்ள அழகா ஒரு பாக்ஸ் குடுத்துருக்காங்க. ம் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே. SSD ஒரு கேபிள் இருக்கு. USB கேபிளு. ம் ஓகே. கேபிள் ரொம்ப லென்த்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 மீட்டர் இருக்கும். எல்லா SSDக்கும் அவ்வளோதான் வரும். ஸோ இதுல அதான் குடுத்துருக்காங்க. பட் நல்லா இருக்கு குவாலிட்டி. ஸோ இப்போ SSD பார்ப்போம். இப்ப கொஞ்சம் டைட்டா இருக்கு. ஓகே. SSD நார்மலா வந்து என்னவோ அதான் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, Toshibaன்னு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அத தவிர்த்து பின்னாடி வந்து அதோட பார்ட் நம்பரு, மாடல் நம்பரு, சீரியல் நம்பர் எல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ வேற ஒண்ணும் இல்ல. இது நல்ல ஒரு பில்ட்-இன்னும் நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த கேஸ் நம்ம ஓப்பன் பண்ணா உள்ள ஒரு நார்மல் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். அது ரிப்பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஜஸ்ட் இது அன்பாக்சிங் தான். ம். ஸோ நான் ஏன் Seagate யூஸ் பண்ணாம இத வாங்குனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாவே வந்து டெஸ்க்டாப்க்கும் சரி, லேப்டாப் அப்புறம் எக்ஸ்டர்னலும் சரி Toshiba பிராண்டே யூஸ் பண்றேன். மேக்ஸிமம் எதுவும் ப்ராப்ளம் வந்ததில்ல. ஏன்னா இப்போ 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. நம்ம 3 இயர்ஸ்க்குள்ள எத்தனை வாட்டி வேணாலும் சர்வீஸ் சென்டர் போலாம் அப்படின்றதுக்காக நம்ம இது பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து Toshiba வந்து வாங்குறது எப்பவுமே. அது சம்டைம்ஸ் கூட காசு அதிகமா கூட வரும் இது. அதனால இத வாங்கி நான் போட்டுறது. எனக்கு என்னன்னா கஸ்டமருக்கு ஒன் டைம் போட்டா அடுத்த வாட்டி நம்ம வாரண்டில வந்து போயிட்டு வாரண்டி சப்போர்ட் இருக்கணும். பட் அதுக்கு நம்ம வாரண்டி சைடு அடிக்கடி போக முடியாது இல்லையா? ஸோ அதனால வந்து நான் இது Toshiba தான் வாங்குவேன். ஸோ அதனால Seagateல வந்து பார்த்தீங்கன்னா, வாரண்டி சப்போர்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதுக்கேத்த மாரி வாரண்டி சப்போர்ட்ட அடிக்கடி வர வச்சுடுவாங்க. ஸோ ரெகுலரா யூஸ் பண்ற ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வாரண்டி சென்டர் தொட்டுரும். அந்த மாரி ஒரு சிறப்பு இருக்கு Seagateக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் Seagate சூஸ் பண்ணல. இது தவிர்த்து நான் வேற என்ன பிராண்ட் வாங்குவேன்னா, WD போடுவேன். பட் WD இப்போ வாரண்டி கொஞ்சம் சொதப்புறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால WDயும் ஸ்டாப் பண்ணிட்டேன் நானு. ஒன்லி Toshiba தான் ரேட் அதிகமா வந்தாலும். ஸோ இது Toshibaக்கான மார்க்கெட்டிங்லாம் கிடையாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல என்னன்றத நான் சொல்றேன். ஓகே டிடெக்ட் ஆயிடுச்சு. பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ பிசில கனெக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். Toshibaன்னு வந்திருக்கு. அப்புறம் 931 ஜிபி அப்படின்னு வந்திருக்கு. அது ஏன் 931 ஜிபின்னு அது வந்து ரிகவரி அது என்ன சொல்றது? இது வந்து 1000 ஜிபி தான் கனெக்ட் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கேத்த மாரி தான் இது கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து இவ்வளோ தான் நம்ம காட்டும். எக்ஸாக்ட்டா 1000 ஜிபி காட்டாது. கம்மியா தான் காட்டும். ஸோ என்ன கேட்டா Seagate வாங்கலாமா? Toshiba வாங்கலாமா? WD வாங்கலாமா? அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்குங்க. நான் என் கஸ்டமருக்கு இதான் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.